தானு சார் தான் வந்து சிம்புவோட மீட் பண்ணி பேசுறீங்களான்னு கேட்டார். நான் சரின்னு சொன்னேன். உடனே மீட் பண்ணோம். எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். தனுஷ் தான் வடச்சென்னை படத்தோட ப்ரொடியூசர். நான் வந்து டீமில் பேசிடுறேன். உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துறோம் சார், பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்போவே சொல்லிட்டார். நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து தானு சார் ப்ரொடியூஸ் பண்ணி சிம்பு நடிக்க போகிறாரு. வாடிவாசல் வந்து ஆஸ் ஆல்வேஸ் நம்ம ரைட்டிங்கில் இருக்கிற டிலே ஆலையும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃப்டிக்காக, ஆர்டிஸ்டுடைய சேஃப்டிக்காக, எல்லாருடைய சேஃப்டிக்காகவும், அனிமல் சேஃப்டிக்காகவும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதால, ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அப்படின்றதால வி தாட் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானு சார் தான் வந்து சொன்னார். சிம்புவோட மீட் பண்ணி பேசுகிறீங்களான்னு கேட்டார். நான் சரின்னு சொன்னேன். உடனே மீட் பண்ணோம். வித்தின் லைக் ஃபியூ ஹவர்ஸ் இட் கால் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அன்றைக்கி நான் சொன்னது என்னென்னா, இப்போது பண்ண போகிறது வந்து நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணுன்றதுக்காக தான். இது வந்து வடச்சென்னை 2 இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. இது வடச்சென்னை 2 கிடையாது. வடச்சென்னை 2 அப்படின்றது வந்து அன்புவின் எழுச்சி தான். தனுஷ் நடிக்கிறது தான் வடச்சென்னை 2 இருக்கும். இது கிடையாது. பட் திஸ் இஸ் ஆல்சோ செட் இன் த வேர்ல்டு ஆஃப் வடச்சென்னை, விச் மீன்ஸ் அந்த வேர்ல்டு, அந்த கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் இந்த கதைக்குள்ளேயும் இருக்கும். அண்ட் திஸ் வில் ஆல்சோ பி இன் த சிமிலர் டைம் லைன்ஸ். அதே டைம் லைனில் இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். தனுஷ் தான் வடச்சென்னை படத்தோட ப்ரொடியூசர், விச் மீன்ஸ் ஹீ இஸ் த ஐபி ஓனர் ஆஃப் வடச்சென்னை ஃபில்ம், பிளாட், கேரக்டர்ஸ், ப்ரீக்வல், சீக்வல், ஸ்பின் ஆஃப்ஸ், வாட் எவர் கம்ஸ் அவுட் ஆஃப் தோஸ் கேரக்டர்ஸ். நீங்கள் காமிக் புக் பண்ணாலும் அவர் தான் வந்து அதுக்கு ஐபி ரைட் ஹோல்டர். ஸோ ஒரு காப்பிரைட் ஓனர் வந்து அவருடைய காப்பிரைட்டட் மெட்டீரியலை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறது லீகலி ரைட், மாரலி ரைட், எல்லாமே கரெக்ட். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாவோ வில்லிஃபை பண்ணியோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அட் த சேம் டைம் உண்மை என்னென்னா, நான் வந்து நான், தானு சார், சிம்பு 3 பேரும் சந்தித்த அன்னைக்கே வந்து, அன்னைக்கு இல்லை, அடுத்த நாள் காலையில் தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி தனுஷ் இப்படி ஒன்று நடக்குது, அதை வந்து நான் 2 விதமாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ஐ கேன் செட் இட் அப் இன் த வேர்ல்டு ஆஃப் வடச்சென்னை. இன்னொன்று, அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக பண்ணவும் என்னால் முடியும். 2த்தில் எது வேணால் பண்ணலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, பிகாஸ் நீங்கள் தான் வந்து காப்பிரைட் ஓனர் ஆஃப் வடச்சென்னை வேர்ல்டு அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே டீமில் பேசிடுறேன் சார், உங்களுக்கு வடச்சென்னை வேர்ல்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள், எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் வந்து டீமில் பேசிடுறேன். உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துறோம் சார், பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்போவே சொல்லிட்டார்.